கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் தவறே பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவா இந்த விஷயம் போயிட்டு இருக்கு, அதனால என்கிட்ட நான் கருத்து கேட்காதீங்கன்னு சொல்றாரு. இதுல என்ன தவறு? அவரே அதை முதல்ல யோசிக்க வேணாமா? எதுக்கு நம்மகிட்ட பவன் கல்யாண் பாயிறாரு, நாம எதுக்கு அவருக்கு பதில் சொல்லணும்னு அவர் யோசிக்கணும்ல. எதுக்கு தானா முன் வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு நமக்கு புரியல. கார்த்தி மேல, கார்த்தி சூர்யா குடும்பத்தின் மேல நம்ம பெரிய மரியாதை வச்சிருக்கோம். நீங்க இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கும்பொழுது அப்போ உங்களுடைய வீரம் என்ன, உங்க கெத்து என்ன, எங்க போச்சு இதெல்லாம்? என்ன அதிகபட்சம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்க? இந்த படம் ஆந்திராவே ரிலீஸ் ஆகலைங்க, தெலுங்கானாவில ரிலீஸ் ஆகல வச்சுக்கீங்க, அந்த தெலுங்கு பெல்ட்ல ரிலீஸ் ஆகல, எவ்வளவு லாஸ் ஆயிரும் உங்களுக்கு? கட்ஸோட போங்க வெண்ணைகளான்னு படத்தை தூக்கி போட்டு வராம ஊருக்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களை எங்க உண்டு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அவர் கார்த்தியவே சொல்லல, அவரு பதில் சொன்னது பிரகாஷ்ராஜுக்கு. இவரு சம்பந்தம் இல்லாம ஐயோ நம்மளாம் மாட்டிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சம்பந்தம் இல்லாம இவரு உள்ள வந்து பிரகாஷ்ராஜுக்கு இருக்க தைரியம் வந்து கார்த்திக்கும் சூர்யாக்கும் இல்லைன்னு சொல்லி நிறைய மீன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இல்லதான், அதுதான் இல்லைங்கிறது தெரியுது. அது பயங்க, அதிகாரம் வந்து நம்மளை மிரட்டுது. இப்ப ஆனா தமிழக அரசியல் தலைவர்கள் யாருமே வந்து குரல் கொடு கார்த்திக் ஆதரவு ஒருத்தர் கூட பேசலையே. இல்ல, கார்த்திகே காலில் விழுந்துட்டாரு, அப்புறம் அவருக்கு ஆதரவா இவங்க எப்படி பேசணும்? கார்த்திக்கு ஒரு இன்னல் வருதுங்க, அவர் படத்தை வந்து அங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அரசியல் ரீதியா ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா இங்க இருந்து மற்றவர்கள் யார் வேணாலும் குரல் கொடுப்பதுன்னு ஒரு நியாயம் இருக்கு. ஊருக்கு முன்னாடி இவரே விழுந்துட்டாரு, அப்புறம் இவருக்கு ஆதரவா பேசி என்ன பிரயோஜனம்? மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு அந்தரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா இருங்க. இந்த திருப்பதி லட்டு பெரிய ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு, இதை பற்றி உங்க கருத்து என்ன சார்? கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கையை விளையாட்டா பேசுறதுங்கிறது ரொம்ப தவறா போயிடும். ஆக்சுவலா இது பின்னால ஒரு அரசியல் இருக்கோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. ஏன்னா இப்ப அந்த லட்டுல வந்து உள்ள நல்லது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து மீன் கொழுப்பும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா தெரியும், மீன் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் கையை நல்லா வாஷ் பண்ணா கூட அந்த கையில் வாசனை இருக்கும். அப்போ ஒரு மீன் இன்கிரீடியன்ட் அதுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த லட்டு எப்படி நெய் வாசனை வரும்? மீன் வாசனை தானே வரும். அது இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த டெண்டர் விடும்பொழுதே இப்போ மார்க்கெட்டில் நெய் விலை என்னன்னு தெரியும், ஆனால் இவங்க என்ன விலைக்கு நெய் கொடுக்குறாங்கன்னு தெரியும். அப்போ ஒரு தரமற்ற நெய் தான் இவங்க கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சே தேவஸ்தானம் அனுமதிச்சிருக்கு. அதை வந்து நம்ம ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து இது நேரடியாக இறைவனுக்கு படைக்கப்படுகிற பிரசாதமாக இருக்குன்னா அது இல்லை. திருப்பதிக்கு வர்றவங்களுக்கு வெளியில் போகும்பொழுது 2 லட்டு கையில் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பணம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 10,000 ரூபாய் கட்டிட்டு போகிறவங்களுக்கு அதற்கேற்றபடி லட்டு ஃப்ரீயாக கொடுக்கப்படும். இதுதான் காலகாலமாக அங்கே இருக்கிறது. இந்த லட்டை வந்து பிரசாதமாக நினச்சி சாப்பிட்றத விட அந்த நேரத்தில் அது சாப்பிடும் பொழுது ஒரு சுகம் இருக்கும் பாருங்க. ஏன்னா கியூவில் ரொம்ப நேரம் நிற்போம், சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. அங்கே வந்து இலவச சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே போய் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது அவங்க கொடுக்குற அந்த லட்டு இருக்குல்ல, அதற்கான ருசியே வேற. அது வந்து பிரசாதம், கடவுள், பக்தி சம்மந்தப்பட்டதெல்லாம் தாண்டி அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் அன்னைக்கு அந்த நீங்கள் வெளியில் வரும்பொழுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லட்டு மீது இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறையே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். லட்டு மீது நடத்தப்படுகிற வன்முறை அது. அந்த லட்டை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் இப்போ இனிமே ரொம்ப ஆச்சாரமான மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பொதுவாக வந்து திருப்பதி பெருமாளை வணங்குகிறவர்கள் பிராமின்ஸுடைய எண்ணிக்கையை விட பிற சாதியினர் தான் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. பட் அவங்களுக்கு அது ஒரு பெரிய நெருடலாக இருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட் இவங்க இனிமேல் அந்த லட்டை கையில் எடுக்கும் பொழுது என்ன மனநிலையோட சாப்பிடுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை வந்து இந்த மிகப்பெரிய சர்ச்சையை சந்திரபாபு நாயுடு வந்து உருவாக்காமல் இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இதை வந்து ரொம்ப அவங்களுக்குள்ளேயே பேசி டக்குன்னு இப்படி ஒரு விஷயம் இருக்கா, சம்பந்தப்பட்ட நிறுவனத்திட்ட இருந்து அந்த டெண்டரை காலி பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து அந்த நெய் உருப்படியான நெய்யா, அதற்கு நீங்க என்ன விலை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். நீங்க பிரசாதம்னு முடிவு பண்ணிட்டீங்க, ரொம்ப புனிதமானதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப தயாரிப்பு செலவை விட நீங்க குறைச்சு கொடுத்தீங்கன்னா அவன் இந்த வேலையை செய்யத்தான் செய்வான். அப்ப நீங்க முழு மனதோட அவன் என்ன தயாரிப்பு செலவோ அதை கொடுக்கணும், அதற்கான லாபத்தையும் கொடுத்தீங்கன்னா அவன் நிறைவா கொடுக்க போறான். இதெல்லாம் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் ஈஸியா பண்ணிடலாம். இந்த உணர்வுகளோடு விளையாடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறாத்தான் நமக்கு தெரியுது. கார்த்தி ஒரு பெரிய செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன் சார். அங்க போய் பேசியிருப்பாரு, ஒரு ஆங்கர் கேள்வி கேட்டிருப்பாங்க,
நான் லட்டு குறித்து பேசலன்னு தான் சொல்லியிருப்பாரு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாத்துது. அதுக்கு பவன் கல்யாண் வந்து பேசி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாத்திட்டார். இதுக்கு வந்து கார்த்தி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் தவறே பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவா இந்த விஷயம் போயிட்டு இருக்கு, அதனால என்கிட்ட நான் கருத்து கேட்காதீங்கன்னு சொல்றாரு. இதுல என்ன தவறு? அவரே அதை முதல்ல யோசிக்க வேணாமா? அப்ப எதுக்கு வந்து நம்மகிட்ட பவன் கல்யாண் பாயிறாரு, நாம எதுக்கு அவருக்கு பதில் சொல்லணும்னு அவர் யோசிக்கணும்ல. எதுக்கு தானா முன் வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு நமக்கு புரியல. இதே கார்த்தி வந்து ராக்கெட் ராஜாவோட ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. ராக்கெட் ராஜாங்கிற பேரோட ஒரு படத்துல அவர் நடிச்சாரு. ராக்கெட் ராஜான்னு ஒருத்தர் வந்து தென் மாவட்டத்துல ஒரு மிக முக்கியமான புள்ளியா இருக்காரு. அவர் படத்துல நீ என்னதான் குறிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் அந்த பேரை தூக்குறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணாரு. அன்னைக்கு ஸ்டபனா நின்னாரு, நெஞ்ச நிமித்திட்டு, உன்னால முடிஞ்சது பாரு அப்படின்ட்டு. அப்ப அப்படி வந்து ஒருத்தன் அதே பேர்ல ஒரு ஆள் இருக்காரு, ஒரு எனக்கு களங்கம் விளைவிக்கிறீங்க, நீங்க பேரை மாத்துங்கிறது உங்களுக்கு கோபம் வருது, நீங்க பேரை மாத்த மாட்டேங்கிறீங்க. ஆனா நீங்க செய்யாத ஒரு தப்பே செய்யல, யாரோ ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது எதுக்கு போய் மன்னிப்பு கேட்குறீங்க? அது வந்து ரொம்ப கார்த்தி மீது இருந்த மரியாதையை வந்து பெருமளவு குறைச்சிருச்சு. கார்த்தி மேல, கார்த்தி சூர்யா குடும்பத்தின் மேல நம்ம பெரிய மரியாதை வச்சிருக்கோம். நீங்க இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்போ உங்களுடைய வீரம் என்ன, உங்க கெத்து என்ன, எங்க போச்சு இதெல்லாம்? என்ன அதிகபட்சம் நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க? இந்த படம் ஆந்திராவிலே ரிலீஸ் ஆகலைங்க, தெலுங்கானாவில ரிலீஸ் ஆகல வச்சுங்க, அந்த தெலுங்கு பெல்ட்ல ரிலீஸ் ஆகல, எவ்வளவு லாஸ் ஆயிரும் உங்களுக்கு? கட்ஸோட போங்க வெண்ணைகளான்னு படத்தை தூக்கி போட்டு வராம ஊருக்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா இப்போ உங்களை எங்க கொண்டு வைக்கிறது? சரி, ஆனா இந்த இஷ்யூல வந்து கார்த்தி எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்றீங்க சார். ஆனா ஒரு மன்னிப்பு கேட்கிறாருல, அப்ப அவருக்கே அது தோணி இருக்குல்ல சார், நம்ம ஏதோ தப்பு பேசியிருக்கோம். பயங்க, அதிகாரம் வந்து நம்மளை மிரட்டுது. பவன் கல்யாண் வந்து நீங்க துணை முதலமைச்சரா இருக்காரு, நம்ம வந்து அமைதியா விட்டுட்டோம்னா நம்ம படத்தை அங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இந்த பயம்தான். நீங்க உள்ளபடியா ஒரு மனசாட்சியை கேட்டா அவருக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணல, நம்ம வந்து அந்த பிரசாதத்தை கிண்டல் பண்ணல அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்புறம் மன்னிப்பு கேட்கிறாருன்னா இது வேற காரணம் என்னவா இருக்க முடியும்? இது ஒண்ணுதான். இப்போ மிரட்டப்பட்டிருக்காரா சார் கார்த்தி? இதுல மிரட்டல் கிடையாது. இப்ப என்ன பவன் கல்யாண் போன போட்டு வெட்டி உங்க திருவண்ணா மிரட்டப்படுறாரு, அது கிடையாது. அவர் சின்னதா முகம் சுழிச்சா கூட அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அவர் கார்த்தியவே சொல்லல, அவரு பதில் சொன்னது பிரகாஷ்ராஜுக்கு. இவரு சம்பந்தம் இல்லாம ஐயோ நம்மளாம் மாட்டிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சம்பந்தம் இல்லாம இவர் உள்ள வந்து இவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவரு பேசுனது பதில் சொன்னதெல்லாம் பிரகாஷ்ராஜுக்கு. பிரகாஷ்ராஜ் வெளிநாட்டுல ஏதோ ஷூட்டிங்ல இருக்காரு, நான் சென்னை வந்து உங்களோட நான் திரும்ப ஊருக்கு வந்து உங்களோட விவாதத்துல ஈடுபடுறேன், இப்போதைக்கு இதுதான் என் பதில்னா ஒரு சில பதில்களை சொல்லிட்டு விட்டுட்டாரு. அவர் இங்க வந்த பிறகு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை போர் நடக்கும், அது நிச்சயமா நடக்கும். பிரகாஷ்ராஜ் இவங்க மாதிரி தொடை நடிகை எல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா. இப்போ அதுதான் சார், பிரகாஷ்ராஜுக்கு இருக்க தைரியம் வந்து கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் இல்லைன்னு சொல்லி நிறைய மீம்ஸ் எல்லாம் பாக்குறோமே சார். இல்லதான், அதுதான் இல்லைங்கிறது தெரியுது. இப்போ பிரகாஷ்ராஜ் பாருங்க, இந்த நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்குறாரு. அவரை வந்து முடக்குவதற்கு அவ்வளவு சதி நடக்குது. பல மாநில படங்கள்ல அவர் வந்து தூக்குறாங்க. பரவாயில்லங்கிறாரு, நான் இது வரைக்கும் சேர்த்தது எனக்கு போதும், நான் நியாயமா இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன நீ என் கருத்தை நான் சொல்லுவேன், நான் அரசியல்வாதி கிடையாது, நான் போய் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிற எண்ணம் எனக்கு கிடையாது, நான் இன்னைக்கு இது சம்பந்தமா ஒரு கருத்து, என் கருத்து, அதை நான் சொல்றேன், பொது வெளியில வைக்கிறேன், நீ தவறு செஞ்சா நான் அதை வந்து சுட்டி காட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு வாக்களிக்கிற ஒரு பிரஜையா அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அவர் சொல்றாரு. அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு இல்லை? அவர் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாருல்ல. எத்தனை படங்கள் போயிருக்கு அவருக்கு, எத்தனை கோடி லாஸ் ஆயிருக்கு. இதே வந்து கர்நாடகாவில் ஒரு நிக்க நேரம் இல்லாமல் நடிச்சுட்டு இருந்தவர், தெலுங்குல நிக்க நேரம் இல்லாமல் நடிச்சுட்டு இருந்தவர், அவரை வந்து பல இடங்கள்ல முடக்குறாங்க. அவரை படத்துல போடாதீங்க, போட்டா வரிச்சலுகை கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது. ஓடிடிலே இப்போ படத்தை வைக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? மத்திய அரசுக்கு எதிராக நீங்க ஒரு தொடர்ந்து நீங்க குரல் கொடுக்குற ஒரு நபரா இருந்தா உங்க படத்தை ஓடிடில வைக்க முடியாது. ஓரளா வந்து அவங்கள கூப்பிட்டு சொல்லி இருக்கிறதாலாம் தகவல் இருக்கு. இப்ப யாரெல்லாம் வந்து எதிர்கருத்து வைக்கிறாங்களோ அவங்க படங்கள் வரும்பொழுது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவருடைய படங்கள், பல படங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஆனாலும் அவர் வந்து தன் கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வச்சுட்டு இருக்காருல்ல. ஏன் நீங்க சம்மந்தம் இல்லாம வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப இதுல சூர்யாவும் போய் நன்றி சொல்லியிருக்காரு சார் பவன் கல்யாணுக்கு. சூர்யா வந்து இதுல எந்த கருத்தும் சொல்லலை. ஆக்சுவலா வந்து அவர் கார்த்தி சொன்ன உடனே சூர்யா கார்த்திக்கு முந்திக்கிட்டு மன்னிப்பு கேட்டதெல்லாம்
தகவல் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அப்படி எதுவுமே இல்லை, அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பட் பவன் கல்யாண் வந்து இவங்க 2 பேருக்குமே வாழ்த்து சொல்லியிருக்காரு. உடனடியாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு நன்றி, அப்புறம் வாழ்த்து உங்களுடைய மெய்யழகன் படத்துக்கும் அவருடைய கங்குவா படத்துக்கும் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அது வந்து இதுல சூர்யா பெருசா இன்வால்வ் ஆகல. பட் அண்ணன் தம்பி சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் தெலுங்குல ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு சார். அதை எங்க காலி பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு உடனே நன்றி எல்லாம் கேட்கறது, மன்னிப்பெல்லாம் கேட்கறதுன்னு சொல்றாங்களே சார். அதுதான் உண்மை, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அதுதான் உண்மை. இப்ப இவங்க வந்து அங்க இவ்வளவு நாள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல தான் அங்க வளர்ந்துருக்காங்க. திடீர்னு போய் ஒரு படத்துல அவங்க வந்துடல. இன்னொன்னு கார்த்திக்கு அங்க வந்து கார்த்தியை வேற மாதிரி பாக்குறாங்க. ஆக்சுவலா வந்து ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவருடைய அப்பா வந்து கார்த்தி மாதிரியா இருப்பாராம். அவரு நீண்ட காலமா அங்க அரசியல் பண்ணியிருக்கிறாரு. அதே ஃபேஸ் கட்டோட இவர் வந்தோடனே இவர் மேல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஒரு அன்பு வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவரு அங்க பயங்கரமா குரோத் ஆகி வந்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் சேர்த்துதான் அவங்க மெல்ல மெல்ல வளர்ந்துருக்காங்க. அதுல தப்பு இல்லை. இப்ப இன்னைக்கு வந்து இது ஒரு எப்படி கார்த்தி வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சொன்னாரோ அதே சென்சிட்டிவான விஷயத்தை நீங்க அந்த பக்குவத்தோட தான் கையாளணும். நம்மளை இவர் சொல்லலைங்கிறத முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும்ல. இவர் யாரை சொல்லியிருப்பாரு, நேரடியா கார்த்தின்னு பேர் சொல்லி சொன்னாரா அப்படிலாம் பார்க்கணும்ல. நீங்களா போய் வாலண்டரியாவே இதுக்கு தலையை கொடுக்குறது. இப்போ நம்ம ஊர்ல என்னதான் இவர் ஹீரோன்னு கூப்பிட்டாலுமே பக்கத்து ஊர்ல போனா இவர் ஜீரோவா தான் இருக்காரு. இதன் மூலியமா நம்ம இதுலயே தெரிஞ்சுக்கலாம் சார். இல்லைங்க, நம்ம அப்படி ஒரேடியா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அங்கேருந்து ஒரு ஹீரோ இங்க வராரு, இங்க இருக்கிற முதலமைச்சரை அனுசரிச்சு தான் அவருடைய படங்களை இங்க ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அரச பதவிங்கிறது. என்ன பதவி பவருங்கிறதுக்கான மரியாதையே வேற. அப்ப யாரா இருந்தாலும் நீங்க வந்து அங்க கொஞ்சம் இறங்கி போய் தான் ஆகணும். ஒண்ணு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இங்கேருந்து வர்ற பணம் வேணாம், இங்கேருந்து வர்ற புகழ் வேண்டாம், நான் பாட்ட என் வேலையை பார்க்குறேன்னு முடிவு எடுத்தீங்கன்னா வேற. அந்த இடத்துக்கு இவங்க வரல. இவங்க 2 பேருமே வந்து அது 2D படங்கிறதுனால எப்படியாவது அங்க வந்து நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு பெருசா இருக்கு. ஸோ அதனுடைய விளைவு தான் இது. இப்போ ஆனால் தமிழக அரசியல் தலைவர்கள் யாருமே வந்து குரல் கொடுக்கல சார். இப்போ இந்த விஷயத்துக்கு கார்த்திக் ஆதரவு ஒருத்தர் கூட பேசலையே அந்த விஷயத்துல. இல்லை, கார்த்திகே காலில் விழுந்துட்டாரு, அப்புறம் அவருக்கு ஆதரவா இவங்க எப்படி பேச முடியும்? கார்த்திக்கும் ஒரு இன்னல் வருதுங்க. அவர் படத்தை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா இங்கேருந்து மற்றவர்கள் யார் வேணாலும் குரல் கொடுப்பதில் ஒரு நியாயம் இருக்கு. ஊருக்கு முன்னாடி இவரே விழுந்துட்டாரு, அப்புறம் இவருக்கு ஆதரவாக பேசி என்ன பிரயோஜனம்?